மீனா என்றவங்க என்ன செய்தாங்கன்னா டே டைம்ல ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அவங்களுக்கு ஆபீஸ் போறது, வீட்டுல வந்து வேலை செய்யறது எல்லாவற்றையும் நல்ல சூப்பரா மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனா நைட்டு வந்தப்ப தூங்குறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. சரியாவே அவங்களால தூங்க முடியாது. ஐயோ இது சரியா நடந்துச்சா, இன்னைக்கு அவங்க கிட்ட நான் ஒழுங்கா பேசினேனா, அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, நாளைக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருமோ, இப்படி எல்லாம் அவங்க மனசுல என்ன செய்து ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா தூங்குறது இல்ல. இது ஒரு நாள் என்ன செய்தாங்க, அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்றாங்க. இது மாதிரிமா நான் சரியா தூங்குறது இல்ல, நைட்டு பகல்ல பெர்ஃபெக்ட்டா எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்றேன். ஆனா நைட்ல வந்து அது பண்ணனான்னு ஒரு டவுட் வந்து என்ன செய்யுது, எனக்கு தூக்கம் சரியா வரல அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, மீனா நீ வந்து உன்னால முடிஞ்சத டே டைம்ல பண்ணிட்ட. இந்த நைட் டைம் வந்து கர்த்தருடைய நேரம். நீ என்ன செய், நிம்மதியா தூங்கணும். இத பத்தி நீ வருத்தப்படக்கூடாது. தேவன் எல்லாத்தையும் என்ன செய்வாரு, பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. அது சொன்னதும் அந்த வார்த்தை வந்து மீனாவின் மனசு அப்படியே தொட்டுச்சுங்க. அப்பதான் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, பொறுப்பு இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. ஆனா அது கவலையாக என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படிதான் மீனாவை போல சில நேரங்களில் இருக்குது. நம்ம பகல நல்லா உழைக்கிறோம், மீதிய தேவன் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு நினைக்காம என்ன செய்யணும், நைட்டுக்கு வரும்போது பெட் டைம்ல எதையாவது யோசிச்சுட்டு மனசு சங்கடப்பட்டு தூக்கம் வராம என்ன செய்யறோம், தவிக்கிறோம். அதனாலதான் வேதாகமத்துல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 3:5 அதிகாரம் 5-7 பாத்தீங்கன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். சோ இந்த வசனத்தை என்ன செய்யுங்க, நீங்க மனசுல வச்சுக்கிட்டு எதைய பத்தியும் கவலைப்படாம தேவன் என்ன செய்வாரு, எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நம்மளால முடிந்த வேலையை நம்ம பார்த்துட்டோம், மீதி என்ன செய்வோம், கர்த்தரிடத்துல ஒப்படைச்சிடுவோம். அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வாரு, பார்த்துப்பாரு. இப்போ நீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, கர்த்தாவே என் நாளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உங்க மூச்சு மெதுவா ஆகட்டும், உங்க எண்ணங்கள் அமைதியாக ஆகட்டும். இந்த இரவு பாதுகாப்பாக முடிவடையட்டும். நீங்கள் அமைதியாக உறங்குங்கள், நிம்மதியாக தூங்குங்கள். நாளை தேவன் உங்களோட கூட இருந்து எல்லாவற்றையும் நடத்தி வருவார். ஆமீன். குட் நைட்.